வணக்கம் தலைவரே, நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வரேன் கேட்குறேன், அவங்க பதில் சொன்னேன். ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருக்காரு சார். வைத்தியநாதன் சார். சார் வைத்தியநாதன் சார்.
சார் ஆஃப் பண்ணிருப்பாரு. சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். ரோட்டரி பிரேயர் நீங்க வாசிச்சிட்டீங்களா சார்? ரோட்டரி பிரேயரா? ஆமா சார். ஏன்னா செக்ரட்டரி இருங்க, நான் அது ரோட்டரி பிரேயர் எடுக்கணும். எடுத்துருங்க. அதுக்காக நான் ட்ரை பண்ண, நீங்க எடுக்கவே இல்லை. எடுத்துட்டு சார் ரோட்டரி பிரேயர் நான் வேணா ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் சார், நீங்க பார்த்து படிச்சா கூட ஓகே தான். அவருக்கு தெரியுதானு தெரியல. எடுத்துட்டு வந்துடலாம். நான் போன்ல ட்ரை பண்றேன், அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதனாலதான் நான் வந்துட்டோம். ஒரே ஒரு நிமிஷம். செக்ரட்டரி வரல. எப்படி வாசிக்கிறது சார்? அப்படியே போன பிடிச்சிட்டே வா. அப்படியே நீங்க வாசிக்க வேண்டியது. போன கீழே வச்சிருவா. கீழே வச்சிருங்க, அப்படியே வாசிங்க. சொல்லக்குள்ள நீங்க வாசிங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. போன கேட்கலாமா? வரேன் சார். நான் சொன்னதுக்கு அப்புறம் வாசிங்க. அப்படி உட்காந்துக்கலாமா? எப்படிங்க அதை? எப்படி வேணாலும் செய்யலாம் சார். உட்காந்துங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை திட்டத்திற்கு இணைந்துள்ள அனைத்து ரோட்டரி சங்க உறுப்பினர்களுக்கும் ரோட்டரி கிளப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் வழங்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடன் இணைந்து பணியாற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்க அனைத்து ரோட்டேரியன் அன்பழகன், தலைவர் ரோட்டேரியன் வைத்தியநாதன், செயலாளர் ரோட்டேரியன் நரேஷ்குமார், சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இத்தருணத்திலே வருக வருக என்று வரவேற்று, மற்றும் ரோட்டரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வரவேற்று, வெளியிலிருந்து இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தொடர்ந்து ஆதரவளித்து எங்களுக்கு இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை இனிது துவங்குகிறோம். முதலாவதாக இன்றைய நிகழ்ச்சியின் ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் வைத்தியநாதன் அவர்கள். வாசிங்க சார். Precious Rotarians, meeting with theirs, good advisor, fellowship and goodwill and trust to the Rotary ideal of service above self. நன்றி சார். ஓகே, வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகிறார் நமது ஆசான் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ள நலம் மேம்பட அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இறைவேண்டுதல் அளித்த ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக
கைகளுக்கு உண்டான பயிற்சியை இயக்கத்தை கொடுத்து நமக்கு சுறுசுறுப்பூட்ட வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர்கள். 1 2 3 வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து பயிற்சியாக மூட்டு இயக்க பயிற்சியை நமக்கு அளிக்க வருகிறார்கள் பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்ப நான் மூட்டு பயிற்சி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கணுக்கால் உடம்பு நேரம் வச்சுக்கோங்க. உங்களுடைய கைகளை இடுப்பு பகுதியில வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வலதுகால் 5 முறை உள்பகுதி வெளிப்பகுதி 1 2 3 5. அடுத்து 1 2 3 4 5. அடுத்து இடதுகால் 1 2 3 4 5. அடுத்து வெளியில 1 2 3 4 5. ஓய்வு. ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக முட்டி பயிற்சி. வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை. வலதுபுறமாக 1 2 3 4 5. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5. ஓய்வு. முட்டி பகுதியில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக இடுப்பு பயிற்சி. கால் விரிந்த நிலையில் உங்களுடைய கைகள் இடுப்பு பகுதியில் வச்சிருக்கு. வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை. 1 2 3 4 5. அடுத்து
இடது பக்கம் 1 2 3 4 5 ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து முழு தண்ணீருக்கான பயிற்சி. கைகள் இடுப்பில் இருக்கட்டும், கால்கள் விரிந்த நிலையில். ஆழ்ந்த மூச்சு காற்று உள்ளிழுத்து குனிந்த நிலையில் வெளியிட்டு நிமிர்ந்த நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஒன்று, 2, 4, 5 ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம். அடுத்ததாக பக்கவாட்டில் வளைவு பயிற்சி. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓய்வு. இடுப்பில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. கால் சேர்த்து வச்சுக்கிறோம். அடுத்து தோள்பட்டை பயிற்சி. கைகள் காதோட தான் சேர்த்து இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து உள்நோக்கி சுத்துறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓய்வு. ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து கை மூட்டு பயிற்சி. கைகள் ஒன்று சேர்க்கிறோம். 1, 2, 3, 4, 5. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5 ஓய்வு. கைகளில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிங்க. சுவாசத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிட்டு மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து மணிக்கட்டு மூட்டு பயிற்சி. வெளிப்புறமாக 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10. அடுத்து உள்ள 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 10 ஓய்வு. கை மணிக்கட்டு பகுதியில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம். அடுத்து கைகளை முடித்திருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8,
9 10 ஓய்வு ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து கழுத்து பயிற்சி. உங்களுடைய இடுப்புல கை வச்சுக்கோங்க. வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. மூச்சுக்காற்றை வெளியிட்டவாறு உள்ளிழுத்தவாறு. மூச்சுக்காற்று இழுத்துட்டே ஒரு ரவுண்ட் வந்து தலையை கீழே வைக்கும்போது மூச்சுக்காற்று வெளியே. 2 3 4 5 ஓய்வு ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5 ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா. தோப்புக்கரம் போட போறோம். இரு கால்களும் ஒரு அரை அடி கேப் வச்சுக்கோங்க. இரு கைகளும் உங்களுடைய காது பகுதியை பிடிக்கட்டும். இடது கை வலது காதை பிடிக்கட்டும், வலது கை இடது காதை பிடிக்கட்டும். நின்ற நிலையில் ஒரு ஆழ்ந்த மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து அமரும் நிலையில் வெளியிட்டு எழுந்த நிலையில் மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு சுழற்சி முடிஞ்சிருச்சு. சுவாசத்தையே கவனிங்க. அமர்ந்த எழுந்த நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து கைகளை மாத்தி பிடிச்சுக்கலாம். வலது கை இடது காதை பிடிக்குது, இடது கை வலது காதை பிடிக்குது. நிலையில் ஆழ்ந்த மூச்சுக்காற்று அமர்ந்தலில் வெளியிட்டு எழுந்தலில் மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கிறோம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 சுவாசத்தையே கவனிங்க. அமர்ந்த நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றி நன்றி அம்மா. சூப்பர் பிரெயின் யோகா மூட்டை இயக்க பயிற்சியை நமக்கு அளித்து நல்ல ஒரு அளித்த பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வு உடல் உச்சந்தலை முதல் உடல் உள்ளுறுப்புகள் வரை ஜம்பிங் பயிற்சி மூலம் நமக்கு இயக்க பயிற்சி அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர்கள். உடல் நேராக இருக்கட்டும். இரு கைகளையும் ஆதி முத்திரை வைத்து மெல்ல தொடர்கிறோம். வலது இடது அப்படியே வேகப்படுத்தலாங்க. நல்ல முட்டி மேல வரட்டுங்க. மெதுவாக மெல்ல ஒரு நீண்ட மூச்சு இழுத்து முழுவதுமாக வெளியேற்றுங்க. நல்ல மூச்சு இழுங்க. அடுத்து பின்னாடி நீண்ட காற்று இழுத்து அடுத்து கட்டவாட்டி அப்படியே படுத்து போயிடுறாங்க. நீண்ட மூச்சு அப்படியே இதயத்தையே கவனிங்க. இதயத்தில் ஏற்பட்ட துடிப்புகளையே கவனிங்க. நிதானமான மூச்சு. மெல்ல வலது காலை மடித்து மூட்டி பகுதியை மூக்கு நுண்டி கொண்டு வர்றோம். அப்படியே 10 வினாடி வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. இடது கால். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு.
இரு கால்களையும் இணைத்து வைத்து செய்யறாங்க. நல்லா கிட்ட இழுத்துடலாங்க. கைகள் நல்லா கோர்த்துடலாங்க. அப்படி ஒரு 5 முறை. 1 2 3 4 5 அப்படியே வலப்புறமாக இடப்புறமாக ஆழ்ந்த மூச்சு. வயிற்று பகுதி காற்றை உள்ளிழுக்கும் பொழுது மேல் நோக்கி வரட்டும். வெளிவிடும் போது கீழே செல்லட்டும். இடப்புறமாக புரண்டு மேலே அமர்ந்து வலது காலை மடித்து வைத்துக் கொள்கிறோம். இடது கையில் இடது கால் கணுக்காலை பிடித்து அமர்ந்து கொள்கிறோம் வஜ்ராசனத்தில். இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடித்துக் கொள்கிறோம். நீண்ட காற்றுள்ள இருக்கிறோம். மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். இதே நிலையில் கைகளை கோர்த்து மேலே உயர்த்துகிறோம். மெல்ல மேல வரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். தலை மேலே வருகிறது, காற்று உள்ளே செல்கிறது. நேர் அமர்ந்து கொண்டு எடுத்த காற்றை வெளியேற்றுகிறோம். அடுத்து ஆதி முத்திரையில் நன்றாக அடிவயிற்று பகுதியில் இந்த நிலையில் வைக்கிறோம். அடிவயிற்று பகுதியில் வைத்து நீண்ட மூச்சு காற்று இழுத்து காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழ் நோக்கி கொண்டு போகிறோம். அடுத்து இந்த நிலையில் வைக்கிறோம். நீண்ட காற்று இழுத்து அப்படியே கீழ் நோக்கி கொண்டு போகிறோம். ஆழ்ந்த மூச்சு. நன்றாக கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி நீண்ட காற்று இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே மயிலாசனத்துக்கு வருகிறோம். நன்றாக தலை நீண்டு போகட்டும். பத்து வினாடிகள் இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நிகழ்வாக கிரியா பயிற்சி.
கிரியா பயிற்சி அளிக்க கண்ணப்பன் ஐயா அவர்கள். நேற்று செய்தது போலவே இடதுகையில் சிமுத்திரை, வலதுகையில் பிரணவ முத்திரை. அதாவது இந்த மோதிர விரலும் சிறுவிரலை இணைஞ்சிருக்கு. கட்டை விரல் வலது நாசியை அடைக்கிறது. இடதாக வெளியேற்றுகிறோம் 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த ஆசை 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து வலதை அடைத்து இடது நாசி வழியாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்து இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம் 5 முறை. 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இதற்கு மாற்றான பயிற்சி. நீண்ட காற்றுள்ளது இந்த ஆள்காட்டி விரலை காதுகளில் வைத்து அடைத்து மகர ஓசை இம் என்ற எழுத்தை உச்சரிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை. ஒரு நீண்ட காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். நம்முடைய நுரையீரலில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது 15% தான் உள்ளே சென்று வெளியேறுகிறதாம் ஆய்வாளர் கூறுகிறார்கள். அதை இந்த யோக பயிற்சி செய்யும் பொழுது, ஆசன பயிற்சி, கிரிய பயிற்சி முடிந்த பிறகு நன்றாக உள்ளிழுக்கும் பொழுது ஒரு 30% வரைக்கும் மூச்சு காற்று உள்ளே செல்கிறதாக கூறப்படுகிறது. நம்முடைய மனம் தெளிவடையும் பொழுது, அமைதி அடையும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது சுவாசம் முழுமையாக சீராக போவதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது இப்ப நல்ல கிரிய பயிற்சி பண்ணியிருக்கோம், ஆசன பயிற்சி பண்ணியிருக்கோம். இப்ப கைகளை மேலே உயர்த்தி செய்யும் பொழுது, அதாவது வணக்கம் தெரி செய்யும் பொழுது இந்த நுரையீரல் முழுவதுமாக விரிக்கப்படுகிறது. இந்த இடம் எல்லாம் விரிக்கப்படுகிறது. அப்போ முழுமையான கொள்ளளவாக காற்று உள்ளே செல்வதாக கூறப்படுகிறது. இதை ஒரு 5 முறை செய்கிறோம்.
புதிய பயிற்சி, கவனிச்சு செய்யுங்க. முக்கியமான பயிற்சி, முதன்மையான பயிற்சி, எளிமையான பயிற்சி கூட. கைகள் மேலே போகும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் தலைக்கு மேல் உயர்ந்திருக்கு. நீண்ட காற்று உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டும் வரும் பொழுது அப்படியே கைகள் கீழே வருது. மூச்சை வெளிவிடுகிறோம். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். காற்று உள்ளே செல்கிறது, கைகள் மேலே உயர்கிறது. காற்று உள்ளே செல்கிறது, கைகள் மேலே உயர்கிறது. அந்த காற்றை வெளிவிட்டவாறு வணக்க முத்திரையில் கைகள் கீழே வருகிறது. முழுமையான மூச்சு, ஆழ்ந்த காற்று உள்ளே செல்கிறது, தூய காற்று. நன்றாக முழுமையாக எல்லோரும் செய்கிறோம். இன்னொரு முறை. மீண்டும் ஒரு முறை. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான மூச்சு. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக சுவாசத்தை கவனித்தல். கண்கள் மூடிய நிலையில் காற்றை கவனிக்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய காற்று மூக்கு வழியாக உள்ளே சென்று மெதுவாக வெளியேறுகிறது. கவனம் காற்றிலேயே இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் நம்முடைய உடலையும் முகத்தையும் கவனிக்க முடியும். கவனம் மாறினாலும் நம்முடைய மனம் வேறு எங்காவது சென்றாலும் மறுபடியும் சுவாசத்தின் பக்கம் திருப்புவோம். மனம் வெளியே செல்லும், அது அதனுடைய இயல்பு. ஆனால் வெளிச்செல்லாமல் அந்த கவனத்தை காற்று உள்ளே செல்வதை வெளிவிடுவதை கவனத்திற்கு கொண்டு வருகிறோம்.
காற்று மூக்கு துவாரங்களில் பட்டு அப்படியே உள்ளே சென்று புருவ மத்திக்கு பக்கத்தில் சென்று அப்படியே மூச்சு குழாய் வழியாக உள்ளே சென்று நுரையீரலில் பற்றி படர்ந்து அந்த நுரையீரல் வழியாக உடல் முழுவதும் சென்று மெல்ல வெளியேறுகிறது மெதுவா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. சுவாசத்தை கவனித்து உள்ளுக்குள் இயக்கும் ஒவ்வொரு உறுப்புகளையும் சுவாசத்தினால் அறிய வைத்த ஐயா ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனையை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். பார்க்க போகிற கேம் ஜிடிஏனா கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ. கேங்ஸ்டரை மையமாக வச்சு இந்த கேமை உருவாக்கியிருக்காங்க. ராக்ஸ்டர் ஸ்டுடியோஸ் தான் இந்த கேமை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ஃபஸ்ட்டு 2Dயில் தான் வந்துச்சு, இப்போ 3Dலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை தொடர்ந்து ஹீலர் பாஸ்கர் சொல்கிற மருந்தல்லா மருத்துவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை இனிய வணக்கம். உணவில் மொத்தம் 5 வகை இருக்கு. ஒவ்வொரு வகையும் எவ்வளோ சத்து இருக்கு, எது சாப்பிடலாம் வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உணவுப் பொருள்களில் 5 வகை இருக்கிறது. ஒன்று உயிருள்ள உணவு, இன்னொன்று 2வது உயிர் ஊட்டப்பட்ட உணவு, 3வது வெஜிடேரியன் சைவம், 4வது அசைவம் நான் வெஜிடேரியன், 5வது லாகிரி வஸ்து போதைப் பொருள். இந்த 5 பொருளை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு உணவுலையும் பிராணன் இருக்கு, சுவை இருக்கு, சத்து பொருள் இருக்கு. இது 3ம் தான் ஒரு உணவுடைய தன்மையை நிர்ணயிக்கிறது. பிராணன், சத்து பொருள், சுவை. இந்த உயிருள்ள உணவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்னது உயிருள்ள உணவு? சமைக்காம சாப்பிட்ற எல்லாமே உயிருள்ள உணவுங்க. பிராணன் இருக்கிற இப்போது தக்காளி, கேரட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பழ வகைகள், பலாப்பழம், திராட்சை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் சமைச்சா சாப்பிட்றோம். அந்த பழங்களில், கேரட்டில், வெள்ளரிக்காவில் 100% சத்து இருக்குது, 100% பிராணன் இருக்குது. பிராணன் என்னென்னா கண்ணுக்கு தெரியாது, ஒரு சூட்சமாக ஒரு சத்து இருக்கும், அது வேறு பிராணன். 100% சுவை இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குமா? அப்போது சுவைக்கு 100 மார்க்கு, சத்து பொருளுக்கு 100 மார்க்கு, பிராணனுக்கு 100 மார்க்கு, 300 மார்க். 300 மார்க். எனவே உயிருள்ள உணவுகளாகிய பழங்கள், சமைக்காமல் சாப்பிட்ற எல்லா காய்கறிகளும் ஃபஸ்ட்டு உயிருள்ள உணவு, 300 மார்க். 2வது உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அது என்ன உயிர் ஊட்டப்பட்ட உணவு? இந்த முளைகட்டிய தானியம் இருக்கு இல்லையா, இப்போ முளைகட்டிய தானியங்கள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், பழங்கள் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஒரு ஆப்பிள் சாப்பிடும்போது இருக்கிற அந்த சுவை முளைகட்டிய தானியங்கள் சாப்பிடும்போது இருக்குதா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே சாப்பிட்றோம். யாரோ சொல்லிட்டாங்க முளைகட்டிய தானியம் ரொம்ப நல்லதுன்னு, அந்த நல்லதுங்கிறக்காக தான் சாப்பிட்றோமே தவிர ஒன்றும் ரசித்து ருச்செல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க. அதனால் முளைகட்டிய தானியம் உயிர் ஊட்டப்பட்ட உணவு.
அதுக்கு ஏன் தெரியுமா உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு பேர் வருது? இப்போ தானியத்தை ஒரு டப்பால் அடைச்சி வைங்க, அது ஒன்றும் முளைக்காது. லேசாக தண்ணி கலந்து வச்சிங்கன்னா உடனே முளைக்குதா? முளை விடுறதுனால உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு பேருங்க. அதில் சத்து பொருள் 100 மார்க் இருக்கும், சுவை 50 இருக்கும், பிராணன் 100 இருக்கும். அதனால உயிர் ஊட்டப்பட்ட உணவுக்கு 250 மார்க். உயிருள்ள உணவை விட உயிரூட்டப்பட்ட உணவுக்கு ஒரு 50 மார்க் கம்மி. இது 2வது. 3வது என்ன தெரியுமா? சமைச்ச வெஜிடேரியன், சைவ சாப்பாடு. இப்போ ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி சுவை போகிறது, பாதி சத்து போகிறது, பாதி பிராணன் போகுதுங்க. இப்போ ஒரு கேரட் இருக்கு இல்லையா, ஒரு கேரட்டை நல்லா கடிச்சு மென்று கோல் மாதிரி அரைச்சி சாப்பிடுங்களேன், நிறைய சத்து கிடைக்கும். ஒரு கேரட்டை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, சுவையே இருக்காதா? பாதி சத்து போயிருமா? பாதி பிராணன் போயிருமா? மொத்த பிராணம் போகும்போது ஸ்மெல் அடிக்கும், சாப்பிட முடியாது. அப்போது ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி சத்து போகுது, பாதி சுவை போகுது, பாதி பிராணன் போகுதா? அதனால் அதுக்கு 50 மார்க்கு, 150 மார்க். இது 3வது. 4வது அசைவ உணவு, நான் வெஜிடேரியன். இந்த நான் வெஜிடேரியன் இருக்கு இல்லைங்களா, இது சத்து 100% இருக்கும், ஆனால் சுவை இருக்காது, பிராணன் இருக்காது. அதனால் இந்த நான்வெஜ்ஜுக்கு 100 மார்க். அதனால் நீங்கள் யோசிங்க, இதில் எது சாப்பிட்லான்னு நீங்களே யோசிங்க. 5வது இருக்கு இல்லையா, அது உணவே இல்லை, லாகிரி வஸ்து, போதைப் பொருள். போதைப் பொருளுக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ரூமில் உங்களை அடைச்சி வச்சுட்டு நான் டெய்லி பால் மட்டும் தரேங்க, எப்பெல்லாம் பசிக்குதுன்னு கேட்குறீங்களோ பால் மட்டும்தான் கொடுப்பேன். நீங்கள் உசுரோடு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்க இல்லையா? அதுக்கு பேர் உணவுன்னு பேர். ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு பீடி சிகரெட், பீடி மட்டும் கொடுக்குறேன், இல்லை சிகரெட்டு மட்டும் கொடுக்குறேன், சாராயம் விஸ்கி பிராந்தி மட்டும் கொடுக்குறேன், உசுரோட வாழ முடியுமா? அந்த விஸ்கி பிராந்தி இருக்கு இல்லையா, அதில் தெம்பு இல்லை, சைடி சாப்பிட்றோமில்ல, அதில் தான் தெம்பு இருக்குது. புரிஞ்சுக்குங்க. உணவுக்கும் போதைப் பொருளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு பொருள் உடம்புக்குள்ளே போய் சத்தா மாறி உடம்புக்கு தேவையான சத்தை கொடுத்துட்டு அதிகமாக இருந்தால் சேமித்து வச்சுதுன்னா அதுக்கு பேர் உணவு. போதைப் பொருள்னா என்ன? உள்ளே போய் ஏற்கனவே சேகரிக்க வச்சிருக்க சக்தி எடுத்து செலவு பண்ணிட்டு ஓடி போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் போதைப் பொருளுங்க. அதனால் 5வது போதைப் பொருளுங்க. இப்போ சொல்லுங்கள், நாம் என்ன சாப்பிட்றோம் நாமளே முடிவு பண்ணிக்கலாம். அதாவது போதைப் பொருளை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். நான்வெஜ் முடிஞ்ச வரை நிறுத்த வேண்டும். வேறு வழி இல்லைங்க, ஆசைப்படுறேங்க சாப்பிட்றேங்கன்னா சாப்பிடுங்க, எவ்வளோ சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வர முடியுமோ வெளியே வாங்க. சமைச்ச பொருளையே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி இன்னும் நம்ம ஒரு படி மேலே போகணும். எனவே நான் ஒரு திட்டம் கொடுக்குறேங்க. அதாவது வெறும் பழங்கள் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு 4 நாள் உட்காந்து 5 நாள் உட்காந்து பேசி பழங்கள் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 30 நாள் சாப்பிட்டே இருப்பீங்க. திடீர்னு இட்லி பார்த்தோன்னா ஒரு நாள் 30 நாள் ஆசை வந்துடும், ஒன்று வாங்கி சாப்பிட்லாமான்னு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டு பழகிருக்கோம் இல்லையா, ஆசை இருக்கா இல்லையா? அதனால் நான் ஒரு டயட் சொல்கிறேன், இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது காலையில் சமைக்காத உணவு, மதியம் சமைச்ச உணவு, இரவு கஞ்சி, இதான் டயட். செஞ்சு பாருங்களேன். அதாவது காலையில் சாப்பாட்டில் சமைக்காத சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட்ணும். அப்போ என்ன பண்ணணும்? ஆரஞ்சு, சாத்துக்குடி, பழங்கள், அவல், வெள்ளரிக்காய், கேரட், இந்த மாதிரி சமைக்காத உணவு என்னென்னமெல்லாம் சாப்பிட முடியுமோ காலையில் சாப்பிட்டிங்கன்னா, இந்த சமைக்காத உணவில் என்ன தெரியுமா இருக்குது? பிராணன் இருக்குது, நிறைய பிராணன் இருக்குது. சமைக்காத உணவுகள் காலையில் சாப்பிடுங்கள், சமைச்ச உணவுகளை மதியம் சாப்பிடுங்கள். மதியம் இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரின்னு என்ன வேணால் சாப்பிடுங்க. இதுக்கு ஆசைக்காக. நைட்டு கஞ்சி மட்டும் குடிங்க. அது என்ன கஞ்சி மட்டும் குடிக்கிறது? இரவு எது சாப்பிட்டாலும் ஒழுங்காக ஜீரணம் ஆகாதுங்க. என்ன சூரியன் இல்லையா, உடம்புல ஆட்டம் இல்லையா, அதாவது உடல் உழைப்பு இல்லையா, சாப்பாடு ஜீரணமாகாதுங்க. அதனால தான் காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு, மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே உள்டாவா மாதிரி காலையில் பிச்சைக்கார மாதிரி ஒரு தோசையை சாப்பிடுவோம், மதியம் மந்திரி மாதிரி சுமாராக சாப்பிடுவோம், நைட்டு ராஜா மாதிரி 12 மணிக்கு சாப்பிடுவோம். நம்மளாம் ஏன் தெரியுமா இன்னும் நல்லா இல்லை, இந்த நைட்டு ஓவராக சாப்பிட்றதாங்க. எனவே இனிமேல் சமைக்காத உணவுகளை எவ்வளோ எடுத்துக்கிறோமோ உடம்புக்கு நல்லதுங்க. 3 நேரம் சாப்பிட சொல்லலை, ஒரு நேரம்
இல்லை வாரத்தில் 2-3 நாள் முடிகிற மாதிரி. காலை சமைக்காத உணவு, மதியம் சமைச்சு விடுவோம், நைட்டு கஞ்சி. டெய்லி கூட சாப்பிட சொல்லுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ நைட்டு கஞ்சி சாப்பிட்டு படுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ காலையில் இயற்கை உணவு சாப்பிடுங்க. செஞ்சு பாருங்கள், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எனவே 5 வகையான உணவை புரிந்து கொள்ளுங்கள். உயிர் உள்ள உணவு, உயிர் ஊட்டப்பட்ட உணவு, சமைச்ச வெஜிடேரியன், சமைச்ச நான் வெஜிடேரியன், லாகிரி வெஸ்து புரிந்து கொண்டு இந்த 5ல் எந்த அளவுக்கு நாம் அதிக சத்துள்ள பொருளை சாப்பிட்றோமோ அவ்வளோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு காலை இயற்கை உணவு, மதியம் சமைச்ச உணவு, இரவு கஞ்சி குடிச்சு ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றி நன்றி பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. என்று பாஸ்கர் ஐயாவின் ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு சிந்தனைகளும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய சிந்தனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நமக்கு வாழ்வியல் விளக்கத்தையும் நல்ல ஒரு சிந்தனையும் அழைத்துக் கொண்டிருக்கும் பாஸ்கர் ஐயா அவருடைய ஒவ்வொரு கருத்தும், அதாவது இன்றைய தலைமுறைகள் பின்பற்றினால் எந்த நோயும் வந்தாலும் சரி இனிமேல் வராமல் பாதுகாக்க ஒரு நல்ல ஒரு திட்டமாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. அவருடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் இன்று ஆராய்ந்து பல பேர் அதை அனுபவித்துக் கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பெரிய எடுத்துக்காட்டு நிறைய உண்டு. அதை நாம் ஒவ்வொரு தருணத்தில் பார்க்கலாம். நல்ல ஒரு சிந்தனையை அளித்த பாஸ்கர் ஐயா அவருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம். நமக்கு ஒரு இன்றைய நாளுக்கு நாம் என்ன எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வியல் விளக்கத்தை விளக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். இப்போ கேட்ட விஷயம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம். பாஸ்கர் ஐயா அந்த காலை திட்டத்தை சொன்னாங்க. இந்த காலை திட்டம் சமைக்காத உணவு அப்படின்ட்டு உங்களுடைய பயிற்சிகள்லையும் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் நம்மை உடல் தொந்தரவுல மீண்டு வர்றதுக்கும் நம்ம காலையில ஒரு நேரம் சமைக்காத உணவு அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த சமைக்காத உணவுகள்ல உயர்ந்ததாக இருக்கக்கூடிய தெங்கம் பழம்னு சொல்லுவோம், தேங்காய். அந்த தேங்காயை எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு கூட அந்த பருவத்துல கிடைக்கக்கூடிய பழம் எடுத்துக்கிறோம். கூட வாழைப்பழம் எடுத்துக்கிறோம். மதியம் உணவுகள்ல ஒரு 50 கிராம் அரிசி சாப்பாடு இருக்குதுன்னா, ஒரு 25 கிராம் அரிசி சாப்பாடு இருக்குதுன்னா, அந்த 25 கிராம் 50 கிராம் அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு காய்களும் இணையாக வைக்கணும். காய்கள் அதிக சத்துடையது, அரிசியை காட்டிலும், அரிசி உணவை காட்டிலும். அந்த காய்களுக்குள்ள போடும்போது தேங்காய் பூ அதிக அளவுல போடுவோம். இரவு கஞ்சி சொன்னாங்க. அந்த கஞ்சியில துவையலாக ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு காரமாக பிரண்ட சட்னியோ வேற புதினா சட்னியோ வேற ஏதாவது தேங்காய் சட்னியை கூட நீங்க எடுத்துக்கலாம். துவையல் அவசியம் வச்சுக்கலாம். இப்படிதான் நாங்க எங்ககிட்ட வர சிகிச்சைக்கு தொந்தரவுன்னு சொல்லணும், நோயின்னு கூட சொல்லக்கூடாது. தொந்தரவுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்க இந்த திட்டத்துல தான் நாங்க வைத்தியம் பார்க்கிறோம். அதுல நல்ல 100% சக்சஸ் ஆகும். பல இடங்களுக்கு போய் கூட குணமாகாது. இங்க குணமாகிறது காரணம் என்னன்னா இந்த திட்டத்தை தான் நாங்க வைக்கிறோம். இதுல இருந்து நீங்க வேறுபடுறதாக இருந்தா அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்க எங்ககிட்ட வராதீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன்னா நாங்க நிலையாக நிக்கிறதுக்கு காரணம் இந்த விஷயம் எங்களுக்குள்ள கிடைச்சதுனாலதான். எந்த மருத்துவமா இருந்தாலும், ஹோமியோபதியா இருந்தாலும், சித்தாவா இருந்தாலும், அல்லது நவீன மருத்துவமா இருந்தாலும், இந்த உணவு கொள்கைக்குள்ள உள்ள வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக விடுபடுறாங்க அப்படிங்கிறது இந்த நேரத்துல அந்த செய்திக்கு வலுவூட்டுறதாக நம்ம மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு. அதனால கடைபிடிங்க, செய்யுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரே ஒரு பாடல். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றால், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படிங்கிறாரு திருமூலர். தன்னை அறிய, நம்மை அறிய தனக்கு ஒரு துன்பம் இல்லை அப்படிங்கிறாரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன, நம்ம எண்ண முடியும், எண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம திட்டமிடணும். அப்படி திட்டமிட்டோம்னா அதுல துன்பம் கிடையாது அப்படிங்கிற. தன்னை அறியாமல் வெளியிலேயே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முழுக்க மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கறது, குறிப்பா அதுவும் பள்ளிகள்ல வேலை செய்யறதுனால தனக்கு முடி நீளமா இல்லை, தன உயரமா இல்லை, தான் அழகா இல்லை, அறிவா இல்லை, பல குழந்தைகள் பல நிலைகள்ல நம்மளை கட்டி
ஒரு குழந்தை கூட நான் ஞானமா இருக்கணும், அறிவா இருக்கணும், மேன்மை அடையணும், மற்றவங்களை காட்டிலும் இறக்க குணமா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதனால அழகு என்பது அன்பாக இருப்பது. அழகு என்பது முகத்தோற்றத்தை விட அவங்க வெளிப்படுத்துற தன்மையை பொறுத்து. ஒருத்தர் அழகாவே இல்லை, ஆனா அவங்க அழகா பாடுறாங்க, அழகா ஆடுறாங்க, மற்றவங்களுக்கு இறக்க குணமுடையவங்களா இருக்காங்க. இப்படி பல நபர்களை பார்க்கிறோம். இதுல கூட அவை சொல்றாரு, இட்டார் பெரியோர் இடாத ஒரு இடிக்குலத்தோர் அப்படின்னு சொல்லி. எதுக்குமே ஒரு இரக்க குணமே இல்லாம நம்ம ஆள் மட்டும் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அப்படி சொல்றேன். அதனால தனக்குள்ள என்ன இருக்கு, என்ன தகுதி இருக்குது, என்ன வளர்த்துக்க முடியும். ஒருத்தருக்கு ஆடுறதுக்கு இயல்பா வரும், ஒருத்தருக்கு பாடுறதுக்கு இயல்பா வரும். இதுல கூட ஆசன பயிற்சியில ஒருத்தருக்கு பின்னாடி நல்லா வளையும், ஒருத்தருக்கு முன்னாடி நல்லா வளையும், ஒருத்தருக்கு சைடு நல்லா வளையும். இப்படி உடல் அமைப்பு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே தானே பூர்ண நிலை அடைய முடியும் அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு. அதனால நமக்குள்ள என்ன முடியும், என்ன பலம், என்ன பலகீனம், என்ன அந்த பலமா இருக்கிறத எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு சேர்த்துவது, பலகீனமா இருக்கிறதுல எப்படி வந்து நம்ம உயர்த்தி கொள்வது என்பதுல வந்து நம்ம திட்டமிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஆணித்தரமான கருத்து. அதனால அனைவரும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக வந்து மேம்பட முடியும். அதனால பயிற்சிகள் வந்து விடாம செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா தான் அறிவு புலப்படும். நேத்தே நம்ம பார்த்தோம், அவங்க திடம்பட மெய்ஞானத்தை கொண்டு போக முடியாது அப்படிங்கிறாரு திருமூலர். நல்ல உடலை நல்ல உறுதி செய் அப்படிங்கிறாங்க. முதுகுத்தண்டை நல்ல நேரா வைக்கும் பொழுதுதான், நீங்க நேராக அமர்ந்து போகும் பொழுதுதான் நாம் அந்த மூளையோட தொடர்புடையதுக்காக வந்து சேருது. அதனால ஒவ்வொரு முறையும் நான் கூட சில சமையல் இப்படிலாம் கோந்துருப்பேன். ஆனா அந்த முதுகுத்தண்டுக்கும் மூளைக்கும் தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுதே நேருக்கு வருது. இந்த மாதிரியான முறைகளை வந்து நீங்க பின்பற்ற வேண்டியது இருக்கு. அதனால காலையில வந்து சமைக்காத உணவு, மதியம் நல்ல காய்களோட உணவு, இரவு வந்து அந்த சவப்பெட்டியில வைக்காத மாவுல செஞ்ச ஒன்னா இட்லி, தோசை வேண்டாம், இட்லி எடுத்துக்கோங்க, அல்லது கஞ்சியாக எடுத்துக்கோங்க. வேற எதுல எல்லாம் நீராவியில வேக வைக்க முடியுமோ அதுல எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கும் பொழுது இந்த தன்னை அறியும் அறிவை வந்து அது கொடுக்கும். உணவு தான் வந்து உயிர் ஊட்டப்பட்ட உணவு, அதுதான் வந்து உயிராற்றலை பெருக்க வைத்து சிந்திக்க வைக்கும். அதனால நம்முடைய குழந்தைகளோ மற்றவங்களோ மந்தமாக இருந்தாகவோ சுறுசுறுப்பாக இல்லை அப்படின்னா அவங்கள வந்து முழு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பயிற்சியும் இந்த உணவு முறைகளை பின்பற்றினோம்னா நிச்சயமாக வந்து அவங்க வந்து மேல உயருவாங்க அப்படிங்கிறது நம்ம ஆழமான கருத்து. அடுத்து பாத்தீங்கன்னா தினமொரு மொழிகளை வந்து இன்னைக்கு பார்க்கறது மிக முக்கியமானது, எளிமையானது. என்னன்னா இந்த முடக்கு அறுத்தான்னு சொல்லுவோம், இந்த மூட்டு வலிகளுக்கான இலை. இந்த மூட்டுகள்ல வந்து ஏன் வலி வருது அப்படின்னாலே இந்த வலி என்ற காற்று உள்ள செறிந்து கிடக்கிறதுனாலதான். இந்த மூட்டு வலி இருக்குதா இங்க இடத்துல வந்து பிராணன் இல்லைங்க, அபானன் இருக்கு. வயிற்றுல வலினா பிராணன் இல்லை, அபானன் இருக்கு. தலை வலி அப்படின்னா தலையில பிரச்சனை கிடையாதுன்னு. வயிற்றுல ஜீரண தொந்தரவு சரியில்லைன்னா தலையில பிரதிபலிக்கும். ரேஸ் மட்டம் சரியில்லைனாலதான் மேல பில்டிங் ஆடிக்கிட்டே இருக்கும். பில்டிங்க்கு நாம வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு தலையை ஸ்கேன் எடுக்கிறது, தலைக்கு மருந்து போடுறது. ஆனா பிரச்சனை வந்து கட்டாயம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து தலைக்கு வராது. கீழே தரையில சரியா இருந்தாதான் மேல நல்லா இருக்கும். அப்போ வயிற்று பகுதியில தான் அத்தனையும் இருக்கும். அதனால அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அபானனை வெளியேற்றுறதுக்கு மிக முக்கியமானது. நீங்க இதயம் நல்லா இருக்கணும்னா கூட இதயத்துல வந்து கண்ணுக்கு தெரியாத நரம்புகள் எல்லாம் உள்ள இருக்கு. அந்த நரம்புகள்ல அடைப்பு இருக்கும் பொழுது அந்த காற்று முறையாக உள்ள போய் வெளியில வர முடியாத வந்து இந்த இலை வந்து கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா காற்று நல்லா உள்ள போகும். காற்று போற இடத்துல ரத்தம் போகும், ரத்தம் போற இடத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால ஒரு நபருக்கு வந்து ஒரு 10 இலை எடுத்துக்கலாங்க. 10 இலை எடுத்து ஒரு 5 மிளகு, ஒரு 2 விரல் பிடி அளவு சீரகம், மிளகு, சீரகம், பூண்டு 2 பல்லு, ஒரு 10 இலை, 1 டம்ளர் தண்ணி
5 நிமிடத்து வேலை. நீங்க ஒரு டீ வைக்கிற வேலை நேரம் தான் வருது. ஒரு சூப் வைக்கிறதுக்கும் டீ வைக்கிறதுக்கும் ஒரே நேரம் தான். செய்து பாருங்க. காலையில வெறும் வயிற்றுல குடிங்க, மாலையில குடிக்கலாம், வெறும் வயிற்றுல 11 மணிக்கும் குடிக்கலாம். இதயத்துல தொந்தரவு இருக்குங்கிற ஐயா உங்க வாய்ஸ் சரியா கேட்கலீங்க, மியூட் ஆயிடுச்சு. அப்படி கிடைக்காத பட்சத்துல வந்து நீங்க கடைகள்ல வாங்கிக்கலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா இது என்ன சூப்புங்கய்யா? கொஞ்சம் சரியா கேட்கலீங்க. இது முடக்கருத்தான் கொடிகள்ல வேலிகள்ல இருக்குங்க. இப்படி இருக்கும் வேலிகள்ல வறட்சியான பகுதியில வந்து அதிக அளவுல இருக்கு. எல்லா இடங்கள்லயும் இருக்கு. நான் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பயணம் பண்ணியிருக்கேன். எல்லா பகுதிகள்லயும் இந்த முடக்கருத்தான் இருக்கு. இந்த நரம்பு மாதிரியே இருக்கும் பாத்தீங்களா? இது பாத்தீங்கன்னா நரம்பு மாதிரியே இருக்கும் அந்த கொடி. அப்போ நரம்புகள் சரியா இருக்கணும் அப்படின்னாவே இந்த இலையை கொதிக்க வச்சு குடிக்கலாம். சமூலத்தையும் போட்டு கொதிக்க வைக்கலாம். நிறைய இருக்கிறதுனால, நமக்கு நிறைய கிடைக்கிறதுனால நீங்க தலைகள் மட்டும் போடுங்க. ஒரு நபருக்கு 10 இலை போட்டா போதுமானது. இருக்கு. நீங்க இலை மட்டும் போட்டீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். கொடி போட்டா கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க தலையை மட்டும் போடுங்க. அல்ல ரொம்ப கிடைக்கல அப்படின்னா நீங்க கொடியும் சும்மா சிறுசா அப்படி வெட்டி போட்டுடலாம். இப்படி வெட்டி போட்டீங்க அப்படின்னா அது எளிதில் வெந்துடும். செய்து பாருங்க, முழு பலன் கிடைக்கும். உடம்பு வலியே இருக்காது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு சும்மா சாதாரணமாக ஒரு நேரம் தேங்காய் வாழைப்பழம், மதியம் காய்கறியோட உணவு, இரவு கஞ்சி சாப்பாடு, இந்த சூப் குடிக்கிறது, இப்படி வச்சு நாங்க பல நபர்களை மீட்டெடுத்திருக்கிறோம். பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றியா. அடுத்த நிகழ்வாக சாந்தி ஆசனம். படுத்த நிலையில் கால்கள் தளர்வாக இருக்கட்டும். வயிற்று பகுதி தளர்வாக இருக்கட்டும். நெஞ்சக பகுதி சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தோள்பட்டை பகுதி, இரு கைகள் பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, தலை உச்சி பகுதி, தலை பின்பகுதி, முன்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், மூளைப்பகுதி, முதுகுத்தண்டு வடத்தில், கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், இரு கைகள் பகுதியில், கை விரல்கள் பகுதியில், நெஞ்சுக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இருகால் தொடைகள் பகுதி, முட்டி பகுதி, கண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வேளையில் உடலும் உள்ளமும் தூய்மையடைந்து சக்தி பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான மூச்சு. மெல்ல இடப்புறமாக புரண்டு மேலே அமர்ந்து கொள்கிறோம். அப்படியே வணக்கம் முத்திரை வைத்து வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய உடலும் உள்ளமும் நலமடைய வேண்டும்.
வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. நமக்கு சில நல்ல அரிய விளக்கங்களையும் உடற்பயிற்சிகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றி. மற்றும் நாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 18 நாட்கள் இந்த காலை சக்கரம் நிகழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் எங்களுக்கு நல்ல ஆதரவு அளித்து எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே மிக்க நன்றி, மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இனிவரும் காலங்களில் உங்களை சார்ந்தவர்களையும் இந்த நிகழ்ச்சியை போல் உங்களை போல் அனைவரையும் பயனடைய வைக்க இன்னும் உங்களை சார்ந்தவர்களை இதில் இணைத்து அதிக நபர்களை பயனடைய வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் சில நபர்களின் கருத்துக்களையும் கேட்க தற்சமயம் விரும்புகிறோம். அந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சாசன தலைவர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களை இந்த தருணத்திலே அவர்களது கருத்தை கேட்க விரும்புகிறோம். இதே போல் தங்களுக்கும் கருத்துக்கள் இருந்தால் மற்றவர்களுக்கும் கருத்துக்கள் இருந்தால் எங்களிடம் தெரிவிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய கருத்தை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். இன்றைய பொழுதில் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களின் கருத்துக்களை கேட்க விரும்புகிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ஐயா செல்வநாதன் அவர்களுக்கும் அனைத்து மாவட்ட துணை ஆளுநர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை அரும்பாடுபட்டு சிறப்பாக நடத்தி வரும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வழங்கும் திட்ட தலைவராக இருந்து வழங்கும் ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும், திருமுருகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும், அடுத்ததாக திருமுருகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடந்தே வருகிறது. ஆனால் குறைவான நபர்களே பயன்பெற்று வருகிறார்கள். இதில் பயன்பெற்ற நபர்கள் அதிகமான உறுப்பினர்களை சொல்லி இணைக்க வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் சென்ற வருடம் கொரோனாவால் மிக மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்து வந்த நிலையில் இந்த பயிற்சியானது எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. இந்த இயற்கை வாழ்வியல் முறை அற்புதமாக 1 மணி நேரம் சிறந்த பேக்கேஜாக உள்ளது. பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி மட்டும் கிடையாது, நமக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில நம்ம உணவு, அடுத்தது சுவாசம், அடுத்தது உடற்பயிற்சி, இப்படி எல்லாமே சேர்த்து கொடுக்கறதுனால மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. பார்த்தீங்கன்னா அதிகமா ஒரு உடல் சோர்வுல எனக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப புத்துணர்ச்சியோட ஒரு நாள் முழுவதும் என்னால் இயங்க முடியுது. இந்த சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி கொடுக்கும் அனைத்து நபர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை இந்த பயிற்சியில், இந்த யோக பயிற்சியில் அனைத்து அதிகமான நபர்களை இணைத்தால்தான் நாம் வெற்றியடைந்ததாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அதிகமான நபர்களை இணைப்பதற்கு இந்த பயிற்சியை பெறும் உறுப்பினர்கள் மற்றவர்களை இதில் இணையுமாறு ஏற்பாடு செய்யுமாறு தருணத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான ஒரு உணர்வு இது, இயற்கை வாழ்வியல் முறை. இந்த திட்டம் கிடைக்கப்பட்டவர்கள் அனைவரும் கடவுளின் வரம் பெற்றவர்களாகவே நான் கருதுகிறேன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கலியகுமார் அவர்களே. உங்களுடைய கருத்துக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மற்றும் இத்தருணத்திலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், அவர்களது துணைவியா பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் அனைத்து சங்க உறுப்பினர், தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும், இத்தருணத்திலே எங்களது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் எங்களது உயர்வான அனைத்து உறுப்பினர்களுக்கும் தருணத்திலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். தலைவர், இதுல பத்மாவதி முருகேசன் அப்படிங்கிறவங்க ஏதோ கருத்து சொல்லி நினைக்கிறேன். ஓகே, சொல்லலாமா? உங்களோட கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன்.
பள்ளிப்பட்டியிலிருந்து பேசுறேங்க ஐயா. ரொம்ப முதல்ல வந்து காரைக்கால் ரோட்ல ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட். ரெண்டாவதுங்க ஐயா, சாருக்கு இதனோட டீம், காலேஜ் டீ அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நான் நிறைய உலக மக்களுக்கெல்லாம் இதை எடுத்துட்டு போகணும். மக்கள் வந்து பழமையில இருந்து இந்த இதுல இருந்து பழமைக்கு திரும்ப முடியல. ஏன்னா அன்னைக்கு வாழ்க்கை முறையெல்லாம் வேறங்க. அன்னைக்கு எல்லாமே உடல் உழைப்பு இருந்தது, எந்த நோய் வரல. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் உடல் உழைப்பு, கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின், உடல் உழைப்புக்கு வேலையே இல்லாம இருக்கிற சமயத்துல இப்படி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து 5 வருஷமா ஹீலர் பாஸ்கரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. நான் என்னோட வீடியோ குணா சாரோட இது என் வாட்ஸ்அப் இருக்கு. நான் சாப்பிட்ற உணவு வகையில வீடியோல அனுப்புறேன். ஒருவேளை உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இதை நீங்க ப்ரொடக்ட் பண்ணுங்க. ஏன்னா இயற்கை உணவு தான் நான் எப்படி சாப்பிட்றேன்னா அது வந்து சாப்பிட்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. அது கரெக்டான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கரெக்டுனா அதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நான் வந்து காலையில ஒரு வேளை இருக்கணும், மத்தியானம் சாம்பார், ஒரு பொரியல், ரசம், கொஞ்சமா ஒரு ஏப்பம் வர அளவுக்கு சாப்பிட்டு நிறுத்திக்குவேன். நைட் வந்து லெமன் ஜூஸ், இல்லைன்னா இது சத்து மாவு, கவர்மெண்ட்ல கொடுக்குற சத்து மாவு கூலா கரைச்சி கொடுத்தீங்க. இதுதான் என் உணவு. என் ஹைட்டுக்கு தான், என் வெயிட் வந்து 56 கிலோ தான் இருக்கேன். நான் கரெக்டா இருக்கேன். வெயிட்டுக்கு ஹைட்டு விட 4 கிலோ கம்மியா தான் இருக்கேன். பயங்கர ஆரோக்கியமா இருக்கேன். 10 இயர் முன்னாடி வந்து நான் கேன்சர் நோயால இருந்து பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பர்ஃபெக்டா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேங்க. எனக்கு வாழ்க்கை பத்தின முழுக்க அவ்வளவு ஒரு தைரியம். நான் 10 பேர் வச்சு சாப்பாடு போட முடியுங்கிற அளவுக்கு நான் தன்னம்பிக்கையா இருக்கேன். சோ இதை கேட்கிற எல்லாரும் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. 10 பேருக்கு அனுப்பிச்சுடுங்க. 10 பேருக்கு ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சு விட்டீங்க. 100 பேர், இப்ப 40 பேர் இருக்கீங்க. 40 பேர் நீங்க 10 பேர் அனுப்பி எத்தனை பேர் உள்ள வருவாங்க? அட்லீஸ்ட் அவங்க செய்யாட்டி கூட பரவாயில்ல, கண்ணால பாக்கட்டும், இதை உள்வாங்கட்டும். அவங்க ஆள் மனசுக்குள்ள இது போகும். சம்டைம்ஸ் அவங்க செஞ்சுதான் பாக்கலாமேன்னு ஒரு எண்ணம் வரும். அதனால தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேருக்கு என்னோட பையனை நான் அனுபவிச்சனால சொல்றேன், ஒரு 10 பேருக்கு அனுப்புங்க. ஐயா, இன்னொரு சஜஷன் என்ன, மனசுக்கும் உடம்புக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே குட். இதுல மனசை பத்தி ஒரு 2 நிமிஷம் அப்படியே உள்ள இணைச்சு விடுங்க ஐயா. பாஸ்கர் ஐயா, கண்ணப்பன் ஐயா, உங்ககிட்ட சொல்றது மனசை பத்தி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க, இன்னும் கொஞ்சம் இதுவே பெஸ்ட், இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்குங்கிற என் கருத்துங்க ஐயா. எனிவே ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, எடுத்து வச்சிருக்கோம். மனம் பத்தி வந்து முதல்ல உணவு, உடம்பு குடிச்சிட்டு அப்படியே மெல்ல மெல்ல உள்ளத்துக்கு வரணும்னா கட்டாயம் உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். வாழ்க்கை வளமுடன். வெளியே வந்தாதாங்க இந்த உலகம் எல்லாம் கொஞ்சம் மாறும். இன்னைக்கு வந்து மெடிசனுக்கு நாம செலவு பண்ண ரெடியா இருக்காங்க. மக்களுடைய மனநிலை என்னன்னா, மெடிசனுக்கு செலவு பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா இது மாதிரி உள்ள போக மாட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கு பயங்க. என்ன இதுல போய் இவ்வளவு குணமாகுமாங்க தெரியல. ஆனா அந்த உடல் பயிற்சிக்கும் இந்த உணவு முறைகளுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு. எல்லாத்தையும் ஒரு 48 நாள் சாப்பிட்டாங்கன்னா போதுங்க. செக் பண்ணி வேணா பாக்கட்டும். 48 நாள் சாப்பிட்டாங்கன்னா உடம்பு தன்னால் அப்படியே காத்து மாதிரி இருக்கு. நம்ம கிட்ட நம்ம உடம்பு பேசும். அது புரியணும் அவங்களுக்கு. நான் வந்து இதை பயன்படுத்தினாலும் சொல்ல, தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு அனுப்புங்க. அவங்க காதுல கேட்கட்டும். ஏங்க ஐயா, இது நீங்க வந்து ஒரு யூடியூப் மாதிரி இதெல்லாம் ஏதாவது போட்டிருக்கீங்களாங்க ஐயா இந்த ப்ரோக்ராம் எல்லாம்? யூடியூப்ல போட்டோம்னாக்கா நமக்கு வந்து இதாகும். நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு ரெக்கார்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோமா. யூடியூப்ல வராது. ஏன்னா இப்ப யூடியூப்ல இல்லைங்களே கம்மியான நபர்கள் வராங்க. அடுத்த யூடியூப்ல போட்டோம்னா நபர்கள் குறைஞ்சிருவாங்க. அதனால வந்து பிறகுதான் நம்ம அதை ஏற்பாடு பண்ண போறோம். இப்போ ஒன்லி நம்ம ப்ரோக்ராம் மட்டும் டைரக்ட் லைவ் தான். ஓகேங்க ஐயா, ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய சேவைக்கு நன்றி. தொடரட்டும் சேவைகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மனப்பூர்வமான உங்கள் உள்ளார்ந்த இந்த கருத்துக்கள் வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்குது. இனி வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர்களும், அதாவது பத்மாவதி அம்மா சொன்ன மாதிரி வந்து ஹீலபாஸ்கரை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் இருந்து விடுபடலாங்கிறதுக்கு வந்து பல பேர் காரணம். அதுல நானும் ஒருத்தவன்னு வச்சுங்களேன். அதாவது அவரோட வாழ்க்கை முறைகள் வந்து சிந்தனைகள் வந்து 5 நிமிஷம் கொடுக்குறாங்க. அந்த 5 நிமிஷங்கிறது 5 நாள் பேசுறதுக்கு உண்டான சமமான வார்த்தைகளை விட்டு இருந்து கிடைக்கும். சாதாரணமா நினைக்க வேண்டாம். சிந்தனைகளை வந்து ஒவ்வொன்றத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது அந்த விஷயத்துலங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பத்மாவதி அம்மாவும் கரெக்டா சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்துக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இனிவரும் காலங்களில் எல்லாரும் இது போன்று இணைந்து திட்டத்தை வெற்றியடைய செய்ய உங்களுடைய எண்ணத்திற்கும் வாழ்த்திற்கும் நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. பாண்டிச்சேரியில இருந்து மீனாள் பேசுறேன். சொல்லுங்கம்மா. சுஜிபாலான்னு சித்த மருத்துவர் அவர் தான் எங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சாரு. சரிங்கம்மா. அதனால நாங்க நானும் என் பிள்ளைங்க 3 பேர் இணைச்சிருக்கோம். நல்லதும்மா. நாங்க செய்யறோம், ரொம்ப நல்லா இருக்குது. கேட்டதுதான், பட் இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப செய்யணும். ஒரு விஷயத்தை கூட்டப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுக்கு துணை செய்யுமா? ஏற்கனவே உங்களுக்குள்ள அந்த நிலை இருந்தாலும் மீண்டும் அதை தொடர்ச்சிப்படுத்துறதுக்கு அதான் நானே பல இடங்களுக்கு போறேங்கம்மா. மறுபடியும் என்னை வந்து பட்டை தீட்டி கொள்வதற்கு, கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு அது கொஞ்சம் கேப் விட்டு போச்சு. அதனால இப்ப நீங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இப்ப தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே சார், ஒரு மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஓகே.